வெல்கம் டு டக்குன்னு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆலு மட்டார் மசாலா. இது சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு. இதுக்கு ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வதக்கிறதுக்கு வெண்ணெய் வச்சுருக்கேன். இது ஒரு வெங்காயம் தனியாக இன்னொன்று நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன். இதை கசகசா ஊற வச்சுட்டேன். இது தேங்காய். இது ரெண்டையும் சேர்த்து தனியாக அரைக்க போகிறோம். திருப்பி இன்னொரு தடவை டிஷ்ஷுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் அதுக்கு தேவையான பொருள். இப்போது ஒரு அடுப்பில் இலுப்பச்சட்டியை வச்சாச்சு. அது சூடு ஏறினதும் வெண்ணெய் போட்டிருக்கேன். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். வெண்ணெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த டிஷ் போடலாம். அடுத்ததெல்லாம் போட்டுக்கலாம். அதில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டக்குன்னு சமையலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அந்த வெண்ணெயில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிறேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இப்போது வெங்காயம் வதங்கி முடித்ததுக்கப்புறமா அந்த முந்திரி பருப்பு இருந்துச்சு இல்லையா, அதை 10 பல் இருந்தது இல்லையா, அதை தனியாக அதில் கொட்டி வதக்கிடுவோம். நல்லா சேர்ந்து வதக்கட்டும். இதை தனியாக ஒரு பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டை தனியாக பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் மிக்ஸி ஜாருக்கு. இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுதான் அந்த பேஸ்ட்டு. இது தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுருவோம். இப்போ அதுக்கு அடுத்தது திருப்பியும் அதே இலுப்பச்சட்டியில் இதை போட்டு வதக்க போகிறோம். இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன். அவ்வளோதான். அந்த வெண்ணெய் இருக்குது இல்லையா, அந்த வெண்ணெய் இருக்கிற அதே பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த சாமான் எல்லாத்தையும் அதில் போட போகிறோம். வெண்ணெய் மெல்ட் ஆகுது. பச்சை மிளகாய் போட்டுட்டேன், பட்டை போட்டுட்டேன், ஏலக்காய் போட்டுட்டேன், இப்போ சோம்பு போட்டுட்டேன். இதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதை வதக்கி இதை தனியாக பேஸ்ட் பண்ணிடுவோம். நல்லா வதங்கட்டும். அந்த தேங்காயும் கசகசாவையும் தனியாக அரைக்கணும். ஊற வச்ச கசகசா அதில் போட்டுட்டேன். தேங்காயும் போட்டாச்சு. இதை அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. பேஸ்ட்டு தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், சோம்பு வறுத்தது அது தனியாக அரைச்சி எடுத்துட்டேன். இதுதான் அரைச்ச பேஸ்ட். அது இப்போ நம்ம மொத்தம் 3 பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஒன்று வெங்காயம் முந்திரி, இன்னொன்று அந்த கசகசா தேங்காய், இன்னொன்று இந்த பட்டை அதில் ஏலக்காய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது வெண்ணெயை அடுப்பில் போட்டுட்டேன். இலுப்பச்சட்டியில் வெண்ணெய் உருகட்டும். ஒரு பட்டை போட்டிருக்கேன், சோம்பு கொஞ்சம் போட்டுட்டேன். நல்லா வதங்கட்டும். பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் போட்டுட்டேன். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும். அந்தளவுக்கு வதக்கிடுங்க. வதங்கிட்டுருக்கு வெங்காயம். நீங்கள் தக்காளியை வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு அரைச்சி அதை கூட எடுத்து வேணாலும் போடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டேன். அதையும் நல்லா வதக்கிடுவோம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நல்லா வதங்குது. இப்போ தக்காளியை நான் போடுறேன். நீங்கள் தக்காளியை போட்டாலும் சரி, இல்லை தக்காளியை வெந்நீரில் போட்டுட்டு தோலை உரிச்சிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு போட்டிங்கனாலும் சரி, எப்படி வேணால் போட்டுக்கோங்க. நான் இப்படி தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிடுவோம். தக்காளியும் பச்சை வாசனை போயிடும். இப்போது அடுத்ததோ நெய் கொஞ்சம் விடுறேன்.
நான் ஆயிலே யூஸ் பண்ணல, வெறும் வெண்ணெயும் நெய்யும் தான் போட்டு இதில் வதக்கிட்டுருக்கேன். நீங்கள் ஆயில் போட்டு பண்ணுறதுனால பண்ணுங்கள், நல்லா தான் இருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த சோம்பு பேஸ்ட்டெல்லாம் இருந்ததில்ல, அதை கொட்டியாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இப்போ அடுத்தது போட போகிறோம். அடுத்தது வந்து தேங்காய் அந்த இது ஒன்று இருக்குது. இந்த பட்டாணி இருக்குது, ஃபஸ்ட்டு பட்டாணி போட்டுடலாம். பட்டாணி போட்டு நல்லா வதக்கி விடுங்க, வதங்கட்டும். ஏன்னா நான் பச்சை பட்டாணி தான் தோல் உரிச்சிட்டு அதில் இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அதில் போட்டுட்டேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓவர் நைட் சோக் பண்ணிவிடுங்க. 8 ஹவர்ஸ் சோக் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டுட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு. இதில் வந்து கரம் மசாலா தூள் போடுறேன். காரத்துக்கு நம்ம 2 பச்சை மிளகா தான் அரைச்சிருக்கோம், அதனால் சில்லி தூள் போடணும். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி, கலர் நல்லா கொடுக்கும். நல்லா போட்டு வதக்கிடலாம். வதக்கிட்டு எல்லாம் பச்சை வாசனை போயிடும், மஞ்சத்தூள் வாசனை எல்லாம் போயிடும். இப்போ வெங்காயமும் முந்திரியும் அரைச்ச பேஸ்ட்டு அதில் போட்டுடுறோம். நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். காஷ்மீரி சில்லி சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும் உங்களுக்கு குருமாவுக்கு. அந்த ஆயில் கீயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட்டு கலரில் நல்லா வரும் அந்த கலரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா தான் நல்லா உப்பு போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிக்க விடுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்கட்டும். க்ரீம் இருந்துச்சு, ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தது அப்படின்னா நம்ம மேலே இறக்குனதுக்கப்புறம் ஊற்றிட்டு சர்வ் பண்ணலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால் இன்றைக்கி நான் விடலை. நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே கொத்தமல்லி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் தூவியிருக்கேன். இது வந்து கோம்புவாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்தியோடையோ நான் கூட இருந்து வச்சுக்கலாம், புரோட்டா கூட சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டக்குனு சமையல்.